ஏய் டேய் ஏய் டப்பா டேய் டப்புக்கு டப்பா ஏன்டா ஓடுறேன் நில்றேன் டேய் ஏன் ஓடுறேன். மூணாபுரமாக வந்திருக்கு மக்களே. முத்துக்குமரன் அடிச்சு ஓட விட்டுருக்கார் நம்மளுடைய டப்பா அருணை. டமுக்கு டப்பாக்கு 2-3 நாளாக வாய் ஜாஸ்தி, ரொம்ப வாய் ஜாஸ்தி. அது போன வாரத்துலேருந்து இருக்குது, பட் இந்த வாரம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. முத்துக்குமரன் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணியிருக்காரு அதை. ஓகே, ஸோ இந்த வீட்டுக்குள்ளே முத்துக்குமரன் கனவுல கூட புலம்பிகிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் தான் எல்லாருமே. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நாளாவது முத்துக்குமரனை பற்றி இவங்க யாராவது பேசாமல் இருந்திருக்காங்களா? பவித்ராவை பற்றி எத்தனை பேர் பேசுகிறாங்க? இதே அருணை பற்றி உள்ள எத்தனை பேர் பேசுகிறாங்க? ஜாக்லின்லாம் அருணை பற்றி எத்தனை தடவை பேசியிருப்பாங்க ஒரு நாளைக்கு? முத்துக்குமரன் பற்றி எல்லா இடத்துலையும் எல்லாரும் பேசுகிறாங்க அப்படின்னா அதுக்கு முழுக்க காரணம், அதுக்கு முழுக்க இது முத்துக்குமரன் அவனுக்கான கேம் ஆடுறான். எல்லா விஷயத்துலையும் முத்துக்குமரனோட பங்கு இருக்குது அப்படின்றல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஓகே, ஸோ இங்கேயும் திருப்பியும் முத்துக்குமரனை வச்சு தான் கண்டென்ட்டு. அருண் டமுக்கு டப்பாவை பொறுத்தளவுக்கு முத்துக்குமரனை அடித்தோம்னா ப்ரோமோவில் வர முடியும்னு தெரியும். அவனுக்கு 100% டைட்டில் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. 100 இல்லை 300% அங்கே வர முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணி வெளியே போயிருமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காரா, இல்லை வந்து தான் பண்ணுறதெல்லாம் ஹீரோயிசம் அப்படின்னு நினச்சிட்டு வந்து காமெடித்தனம் பண்ணுறாரா அப்படின்றது தெரியல. பட் என்ன பண்ணாலும் ஓடக்கூடாது, இப்படியெல்லாம் ஓடக்கூடாது. பேசுனா நின்று பேசணும். ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன், இந்த சீசனை வெறும் பேச்சு திறமையை மட்டும் வச்சு நீங்கள் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? உங்களுக்கு வெறும் பேச்சு திறமை மட்டும் தான் இருக்குது, டப்பா பா 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 அப்படின்னு. மோக்கர் போன சீசன் ஒரு ஆள் இருந்தாங்க இல்லையா, அவங்களோட கால் தூசிக்கு நீங்கள் சமம் கிடையாது. இது என்ன வேணாலும் ஆகட்டும், அவங்களோட கால் தூசிக்கு நீங்கள் சமம் கிடையாது. பிக் பாஸுக்குள்ளே அவங்க போட்ட எஃபர்ட்டு, அவங்க பண்ண விஷயங்கள், அவங்க பேசின பேச்சு, இதோட கால் தூசிக்கு இந்த மோக்கர் வந்து சமம் கிடையாது. முத்துக்குமரன் என்ன சொல்கிறார், போன சீசனை பேச்சு திறமையை மட்டும் வச்சு தான் ஜெயித்தாங்க. போன சீசனில் அர்ச்சனாவால் சூப்பராக டான்ஸ் ஆட முடியுமா? ஓரளவுக்கு நல்லாவே டான்ஸ் ஆட முடியும். அர்ச்சனாவால் நல்லா நடிக்க முடியுமா? சூப்பராக நடிக்க முடியும், அற்புதமாக நடிக்க முடியும். அர்ச்சனாக்குள்ளே வேறு நிறைய திறமைகள் இருந்தது. பட் மெயினான திறமை, ஒரு கான்வர்சேஷன் வருதுன்னா அந்த கான்வர்சேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கான பேச்சு திறமை இருந்தது. பேச்சு திறமைன்னு முத்துக்குமரன் சொல்கிறது எதனா, ஒரே ஒரு பாயிண்டில் நின்னாலும் கூட அந்த பாயிண்ட்டை சுற்றி தேவையில்லாத வார்த்தைகளோ தேவையில்லாத விஷயங்களோ யூஸ் பண்ணி இப்போ இந்த மாதிரி மாக் பண்ணி டப்பான்றது பாபான்றது இதெல்லாம் வந்து அவங்க பண்ணலை. அதனால மக்களுக்கு அவங்களுக்கு பிடிச்சது. அதே மாதிரி போன சீசன் அவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இவருக்கு வந்து ட்ரிகர் ஆகுது. அதுக்கு மேலே பேச முடியாது, அதுக்கு மேலே ஓட வேண்டியதான், பின்னங்கால் பெடல் அடிக்க ஓட வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி ஒரு நெத்தி அடியை வந்து எதிர்பார்த்துருக்கவே மாட்டார், எதிர்பார்த்துருக்கவே வாய்ப்பில்லை. முத்து ராக்கடு, டமுக்கு டப்பா ஷாக்கடு, மோக்கர் டமுக்கு டப்பா. இந்த 2 பேரில் எந்த பேர் நல்லாயிருக்கும்? டமுக்கு டப்பா நல்லா இல்லை, மாக்கர் சூப்பராக இருக்குல்ல. எல்லா இடத்துலையும் யாராவது ஒரு ஆளை கேலி கிண்டல் பண்ணாமல் உங்களால் ஒரு கண்டென்ட் கொடுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு கேவலமான ஆள் நீங்கள், கேவலமான கண்டஸ்டன்ட், வாஸ்டஸ்ட் சினாரியோ. அர்ச்சனா டோன்ட் வரி, அவர் பண்ணுறது அவர் அனுபவிப்பார். நீங்கள் அதை பற்றி ஃபீல் பண்ணவே தேவையில்லை. நிறைய போஸ்ட்டுகள் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம், நீங்கள் அதை பற்றி ஃபீலே பண்ணாதீங்க. You are the best, he is the worst.